இந்த 7 habits of highly effective peopleல sharpen the sawங்கிற கான்செப்ட் வந்து ஏழாவது கான்செப்ட். ஏழாவது, ரைட்? sharpen the saw, ரைட்? உங்களுக்கு தெரியும் sawங்கிறது வாளுக்கு சொல்றது. இதை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஷார்ப் பண்ணணும். ஷார்பன் இங்க வந்து verb பாவிச்சிருக்காங்க. sharpen the saw. ஓகே, அப்ப இதுல வந்து இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு ஆள் பேசிக்காக வந்து 4 விடயங்களை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 4 விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணினா அவர் வந்து ஒரு பெட்டர் டிசிஷன் மேக்கர் ஒரு ஆளா இருப்பார், ரைட்? கட்டாயம் ஒரு லீடர் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன சொல்லுங்க அப்போ? தீர்மானம் எடுத்தல், டிசிஷன் மேக்கிங். ஒரு லீடர் இருக்க வேண்டிய இன்னும் முக்கியமான பண்பு லீடிங். இப்ப லீடிங் மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற பகுதியில அவர் கோட்டை விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா, இந்த 4 விஷயத்திலையும் கருத்துல கொள்ளாட்டி அவர் கோட்டை விடுவார். அப்படின்னா என்ன, அவரால் அந்த டிசிஷன் எடுக்கல. அதுல முதலாவது விஷயம் வந்து அவர பாடியை ஃபோக்கஸ் பண்ணணும். அவர பாடியை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும், உடலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும், ரைட்? ஆரோக்கியமா வச்சுக்கொள்றதுக்கு என்ன தேவைன்னா நியூட்ரிஷியஸ் ஃபுட் தேவை எங்களுக்கு, ரைட்? சாப்பிட்றது வந்து பரோட்டா மட்டும் காணாது, ரைட்? ஆரோக்கியமா சாப்பிட்ற, நான் அடிக்கடி சொல்ற விஷயம், அநேகமா கதை கேட்கல, ஒரு சமோசா வாங்கி சாப்பிடக்கல, ரைட்? அல்ல ஒரு கட்லெட் வாங்கி சாப்பிட்ற அந்த காசு, நம்ம கடையில போய் சாப்பிட்ற அந்த காசு, அதுவும் ஒரு சாப்பாடு தான். ஆனா அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நாம. ஆனா அதே காசுக்கு நீங்க பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இஸ் இட் ஈக்குவல் ஆர் நாட்? ரெண்டும் சமனா? நீங்க வாங்கி திங்கிற ஒரு சமோசா அல்லது நீங்க சாப்பிடுற ஒரு கட்லெட்டும் நீங்க வாங்கி திங்கிற பழமும் 5 ரியாலுக்கு வாங்கினீங்கன்னா 5 ரியாலுக்கு நீங்க பழம் வாங்கினீங்கன்னா 5 வகையான பழம் வாங்குவீங்க. ஆப்பிள் உண்டு, ஆரஞ்சு உண்டு, சரியானே, பேசல உண்டு, ஒரு வகையான 5 பழம் வாங்குறீங்க, 5 ரியால் நீங்க செலவழிக்கிறீங்க. இந்த 5 ரியால் ஈக்குவலா? அந்த நீங்க 5 ரியாலுக்கு சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் இல்லைனே. அப்ப ஹெல்தி வைஸாக உங்களை வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை நீங்க எடுக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை நீங்க பாடியை பொறுத்தவரையில கொண்டு வரணும். அப்ப கட்டாயம் உங்களோட நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து உங்களோட பாடிக்கு தேவை. அடுத்தது என்ன தேவைன்னு சொன்னா ரெஸ்ட் தேவை. கட்டாயம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு ஆள் தூங்கணும், 6 ஹவர் தூங்கணும், ரெஸ்ட் கட்டாயம் தேவை, சரி? அடுத்தது அவர் வந்து எக்ஸசைஸ் செய்யணும், கட்டாயமா அவர் எக்ஸசைஸ் செய்யணும் தானே. அநேகமாக இயக்கியோட இந்த வருஷ வேலை திட்டத்தில் ஒரு பகுதியாக உள்வாங்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. என்ன, ஒரு ஆள் ஆரோக்கியம் தொடர்பான ஒரு கவனம் மிக முக்கியமானது. கஷ்டப்பட்டு போட்டு நாட்டுக்கு போற ஒரு ஆளுக்கு அவர காலம் வந்து முடிகிற அளவுக்கு இங்க திங்கிற சாப்பாடு அவரை என்ன நோயாளியா மாத்துற அளவுக்கு நாம இங்க வாழ்க்கை முறை இருக்கிறங்கிறது ஒரு அநியாயமான நிலைமை. அப்ப கட்டாயம் இன்றைக்கு எங்களுக்கு யோசிக்க வேண்டியது, எங்களோட லைஃப் ஸ்டைல், எங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்யுது, அதை நாங்கள் யோசிக்கணும். அந்த வகையில் இயக்கியோட அந்த முயற்சி நல்ல முயற்சி. கட்டாயம் இப்படியான ஒர்க் ஷாப்பில் கட்டாயம் செய்யுங்க. எங்களோட தலைவர் வந்து ஆல்ரெடி ஃபைரூஸ் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஆளுங்கிறதால அவரை ஒரு வளவாளராக பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் நாங்கள் கொடுக்கலாம், எங்களோட மக்களுக்கு கொடுக்கலாம், எங்களோட ஆக்களுக்கு அதை நாங்கள் கட்டாயம் செய்யணும். இப்போ கட்டாயம் இந்த பாடிங்கிறது மிக முக்கியமானது. அதே போல தான் 2வது விஷயம் வந்து மைண்ட், ரைட்? அண்ட் வந்து கொஞ்சம் நான் அவுட்ல போனாலும் ஆனால் இஸ் கனெக்டட், உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டோட இது வந்து சம்மந்தப்படுகிறது. அதனால இதை நான் கொண்டு வரேன். 2வது விஷயம் மைண்ட். எங்களோட மைண்டை வந்து நாங்கள் எப்பயுமே வந்து ஷார்ப் பண்ணணும். மைண்டை ஷார்ப் பண்றதுக்கு என்ன செய்யுது? மைண்டை ஷார்ப் பண்றது என்ன செய்யுது? ரீட் பண்றது. ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஒரு 1 ஹவர் ½ அன் ஹவர் வாசிங்கன்னு சொன்னது தானே, இது எங்களோட மைண்டோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது திங்க் பண்றது, ரைட்? இயற்கையோட ஒன்றிக்கிறது, என்வாரன்மெண்ட்டுக்குள்ள எங்களோட நேச்சுரல் என்வாரன்மெண்ட்டோட நாம ஒன்றிக்கிறது, வெளியால போறது, ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிறது, ஒரு பார்க்ல போய் இருக்கிறது, விளங்குதா? ஒரு பீச்சுக்கு போறது. எங்களோட மைண்டை வந்து என்ன செய்யறது? ஸ்ட்ரெஸ் ஒர்க் என்வாரன்மெண்ட்ல நாங்க வேலை செய்யக்கல, ஒரு ஃப்ரீ ஆக்கல இந்த மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகும். ஆகவே கட்டாயம் நாங்கள் வந்து கூடுதலாக ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் அதே போல் ரீட் பண்ணுற சந்தர்ப்பத்தையும் நாங்கள் உருவாக்கணும். மைண்டை நான் பார்த்தீங்கன்னா சோல். அடுத்தது 3வது விஷயம் சோல். இதுக்கு தான் என்ன இருக்குதுன்னு சொன்னால் மார்க்கம் இருக்குது, ரைட்? அப்போ கொஞ்சம் பள்ளி போகிற பழக்கம், குர்ஆன் ஓதுகிற பழக்கம், திக்ர் செய்கிற பழக்கம், ரைட்? இந்த ஆத்மீக ரீதியாக எங்களை வந்து எப்பயுமே நினைச்சு கொள்ளணும். என்ன நம்ம வந்து எங்களோட லைஃப்ட பர்பஸ் வந்து என்ன சொல்லுங்க ஆப்போம், நாங்கள் எங்க நம்பி இருக்கிற விஷயம் என்ன,
நாங்க மறுமைக்காக தயாரிக்க வந்திருக்கிறோம். ரைட்? இது வந்து லைஃபே கிடையாது. நம்ம இங்கே வாழ்றது உண்மையா ஒரு வாழ்க்கையே கிடையாது, ஒரு ஆயத்தப்படுத்துற வாழ்க்கை. அப்ப இந்த ஆயத்தப்படுத்துற இந்த வாழ்க்கையில நாங்க என்ன ஆயத்தத்தில் இருக்கோம்? எல்லாத்தையும் மறந்து போயிருக்கோம். எல்லாத்தையும் மறந்து இதுதான் வந்து எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அப்படி இல்லை. அதை நோக்கி நாங்க இறைவனோட என்ன நம்ம லிங்க் ஆகி எங்க மறுமையோட வந்து நாங்க கனெக்ட் ஆகி மறுமையில ஈடேற்றம் பெறதுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் பேசிக்காக எங்கட அமல் இபாதத்துங்கிற ஒரு கான்செப்டுகளை வந்துடும். அது பொதுவாக ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு ஏரியாவில் தொழுகிறது, குறைஞ்சது தொழுகிறது, எல்லாரும் சொல்லக்கூடிய ஆக்கள் அறிக்கணும். ரைட்? காலை மாலை விக்ர் செய்கிறது, குரான் ஓதுறது. ரைட்? இப்போ இறைவன் அருள்களை பற்றி சிந்திக்கிறது. நாங்கள் இப்படி வணக்கங்களோட தொடர்பட்ட விஷயங்களை நாங்கள் கட்டாயம் கனெக்ட் பண்ணணும். இது வந்து எங்கட சவுண்ட மைண்டை வச்சுக்கொள்றது, இந்த ரூஹ் வந்து உஷாரா இருக்குமே. அதே போல கடைசி பார்ட் வந்து ஹார்ட். எங்கட ஹார்ட்டை நாங்கள் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது சொல்லுங்க அப்போ. ஹார்ட் எப்படி நான் ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றது? ஹெல்ப் பண்றது. சரியானே? நாங்க மத்தாக்களுக்கு உதவி செய்யறது, மத்தாக்கள் மீது இரக்கம் காட்டுறது, உறவுகளை பேணுறது. இப்போ எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்குரிய உறவுகளாக இருந்தாஞ்சு தான், ஃபேமிலி ரிலேஷன்ஸுக்குரிய உறவுகளாக இருந்தாஞ்சு தான், நெய்பர்ஸோட கனெக்ட் பண்ற உறவாக இருந்தாஞ்சு தான். ரைட்? எங்கட கம்யூனிட்டியோட உள்ள உறவாக இருந்தாங்க. உறவுகளை நாங்கள் புதுப்பிக்கிறது, உறவுகளை பேணுறது எங்களை வந்து ஹார்ட்டை வந்து ஸ்ட்ராங் ஆகும். ரைட்? வீக் ஹார்ட் இல்லை, ஸ்ட்ராங்கான ஹார்ட்டாக இருக்கணும். கரெக்டான டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த 4 விஷயமும் முக்கியமானங்கிற அந்த கான்செப்ட் அந்த புக் வந்து சொல்லுது. இது இந்த 4ம் வந்து எங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஃபோக்கஸ் பண்ற ஒரு விஷயம். இந்த 4ம் டெய்லி ஃபோக்கஸ் பண்ற விஷயம். அப்போ எங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்ல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த 4 விஷயங்களும் என்னென்ன சொல்லுங்க? பாடி, மைண்ட், சோல், ஹார்ட். இந்த 4ல நீங்க டெய்லி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வருவீங்கண்டா யூ வில் ஹாவ் என்னன்னு சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். டெய்லி வந்து எனர்ஜி கிரியேட் ஆகும். அடுத்தது நீங்க ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ரைட்? டிபெண்டிங் வந்து உங்கள்ட்ட இருக்க நீங்க ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ரைட்? அடுத்தது நீங்க எப்பயுமே வந்து அந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நாளாகவே இருக்கும். அன்றைக்கு நீங்க வெரி எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. உங்களோட மைண்ட்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. மைண்ட் அப்செட்னா என்ன செய்வோம்? நம்ம ஒரு வேலையும் கூடாது. மைண்ட் அப்செட்னா ஒரு வேலையும் கூடாது. என்ன? பாடி அப்செட்னா என்ன நடக்கும்? சிக், ரன்னிங் நோஸ். சிம்பிளி நாங்கள் சொல்லுவோம். இப்போ அவுட் சைட் வந்து இப்போ போய் வந்தால் உடனே ரன்னிங் நோஸ், என்ன கோல்டு வரும். என்ன நடக்கும்? தும்மிட்டு இருமிட்டு இருந்தாண்டு என்ன நடக்கும்? எங்களோட காரியங்களை நாங்கள் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவோம். முதலாவது அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவோம். அன்கம்ஃபர்டபுள் ஆயினா அதுக்கு பிறகு அரியண்டம் தான் வரும். அரியண்டம் வந்து என்ன செய்யாது, வேலையை நாம திருப்தியா செய்யறதுக்கு எங்களை விடாது. அவை ஆரோக்கியம்ங்கிற விஷயத்துல நாங்கள் எப்பயுமே கவனம் செலுத்துறது 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைட். இதை வந்து இம்ப்ரூவ் யோர் குவாலிட்டிஸ் எவ்ரிடே. இந்த பாயிண்ட்டுக்கு தான் இதை கொண்டு வந்தேன். இதெல்லாம் இம்ப்ரூவ் யோர் குவாலிட்டிஸ் எவ்ரிடே. உங்களோட குவாலிட்டியை மெயினாக இந்த ஷார்ப் ஷோங்கிற இந்த கான்செப்ட்ல 7வது கான்செப்ட். இது அந்த புக்கை நீங்கள் 7 வாசிக்கக்கூடிய ஆக்கள் வாசிச்சு கொள்ளுங்க. 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். இந்த புத்தகத்துல பேரு. அதில் பிடிஎஃப் தேவைன்னா நான் தருவேன், ஷேர் பண்றேன். நீங்க குரூப்ல ஷேர் பண்ணி கட்டாயம் வாசிங்க. கட்டாயம் வாசிக்க புத்தகம் தமிழ்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன்.